ரைட். நம்பர் 1 ஃபர்ஸ்ட், வாரத்திற்கு ஒரு நாளாவது, ஒரு வாரத்தில் ஒரு டைம் ஆகுது ஒரு சின்ன புத்தகத்தை வாசிச்சு முடிச்சிடணும். ஹலோ, வாரத்திற்கு ஒரு வாரத்தில் ஒரு சின்ன புத்தகமாவது வாசிச்சு முடிச்சிடணும். ஒரு ஆவிக்குரிய புத்தகத்தை வாசிச்சு முடிச்சிடணும். நம்பர் 2, ரெண்டாவது, ஒரு மாசத்துல ஒரு மிஷினரியுடைய வாழ்க்கையோ ஒரு போதகருடைய வாழ்க்கை வரலாறோ ஏதோ ஒரு சாதிச்ச ஒரு பரிசுத்தவானுடைய லைஃப் ஹிஸ்டரி வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை மாசத்துக்கு ஒரு டைம் முடிச்சிடணும். ஒரு மாசத்துல ஒரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை சரித்திரமையாவது, அவங்க நடந்து வந்த பாதை, அவங்க ஊழியம் பண்ணது, அவங்க பரிசுத்தமா வாழ்ந்தது, இது எல்லாத்தையுமே வாட்சி முடிச்சிடணும். நீங்க வெற்றி அடைகிறதுக்காக நான் இதை செஞ்சீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட் ஆயிருவீங்க, பக்காவாயிருக்கும். நம்பர் 3, மூணாவது, வாரத்துக்கு ஒரு பாட்டு மனப்பாடமா பாடணும். வாரத்துக்கு ஒரு பாட்டாவது யூடியூப்லயோ எதையாவது கேட்டு மனப்பாடமா அந்த பாட்டை பாடணும். அது ஈஸின்னு நினைக்கிறேன்ல, என்ன தலையாட்டுறீங்க? ஈஸியா இல்லையா? என்னமோ ரொம்ப கடினமா பேசுற மாதிரி பார்த்துருக்கீங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு இதெல்லாம் அதான் சொல்ல, எங்க பாணி பேசணும் சோட்டா. இதெல்லாம் அப்படி அந்த பட்டாசு வெடிக்கும் போது இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பட்டாசு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? பிஜிலி. இது பிஜிலி மாதிரி வச்சுங்களேன். நான் எங்களுக்கெல்லாம் போதகர்கள் சொன்னது இதெல்லாம் இல்ல. ஐயோ, எப்படி சொன்னாங்க தெரியுமா அவங்க எல்லாம்? ஏய், ஒரு நாள்ல 3 மணி நேரம் முழங்கால நிக்கணும்டா, அந்த மாதிரி தான் பேசினாங்க. ஆனா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஸோ நம்பர் 3, மூணாவது, வாரத்திற்கு ஒரு நாளாவது ஒரு பாட்டை நீங்க என்ன பண்ணிடணும்? மனப்பாடம் பண்ணி பாடிடணும். ஸோ நம்பர் 4, நாலாவது, ஒரு நாள்ல குறைஞ்சது 50 வசனம் வாசிடணும். 50 வசனம், 50 அதிகாரம் வேண்டாம், ஒரு நாள்ல 50 வசனம். அதுக்கு கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாரே படிச்சுட்டு கூடாது. வருஷத்துக்கு 365 நாளும் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தட்சியனா மேய்த்து 50 வசனம் வாசிச்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. 50 வசனம் நல்ல உணர்வோட நிறுத்தி நிதானமா. என் பையனை மாதிரி வச்சிடக்கூடாது. எனக்கு சின்னவன் இருக்கான், அவனுக்கு ஒழுங்கா இங்கிலீஷே படிக்க தெரியாது, இப்பதான் 4ஆம் கிளாஸ்ல படிக்கிறான். டேய் பைபிள் வாட்சி அப்படின்னு கேட்டா, இது ஒரு நிமிஷம் சரி படிச்சுட்டு வரேன் அப்படின்னு படிச்சுட்டு 2 செகண்ட்ல திரும்பி வருவான். ஏய் படிச்சுட்டேன்னு கேட்டா, படிச்சுட்டேன். எத்தனை வசனம் கேட்டா, 20 வேர்ட்ஸ் படிச்சேன். ஆமா, 20 வார்த்தை படிச்சியா, 20 வசனம் படிச்சியா? கண்டிப்பா தெரியும். அவன் அவ்வளவு நேரத்துக்குள்ள 20 வசனம் படிக்க முடிக்கவே மாட்டான். எப்படிங்க படிச்சு முடிப்பான்? படிக்க தெரியாத ஒரு பையன் 20 கேட்டா 20 வசனம் 30 அந்த மாதிரி படிச்சிடக்கூடாது. நிறுத்தி நிதானமா 50 வசனம். அதுக்கா நீ போன்ல அவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க, 50 வசனம் வாசிக்கிறதுக்கு என்னங்க? ஸோ அடுத்து நம்பர் 5, அஞ்சாவது, சர்ச் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற, நீங்க போற சர்ச் ஒரு தூரத்தில் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு திருச்சபையில ஒரு நாள்ல ஒரு டைம் ஆவது ஒரு 10 நிமிஷம் போய் காலடி எடுத்து மட்டும் வச்சுட்டு வந்துடணும். ஹலோ, புரியுதா? ஒருவேளை உங்க காலேஜ்லயோ எங்க வேலை ஸ்தலத்தையோ ஏதோ ஒரு சர்ச்சில் உள்ள போய் முடிஞ்சா இங்க பக்கத்துல பலிபீடத்துல ஒரு 2 நிமிஷம் முழங்கால் படிட்டு ஒரு வார்த்தை வந்துட்டாண்டவரே ஓகே அப்படின்னு ஒரு சலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் போயிருங்க. சரியா? டெய்லி உங்களுக்கு வசதி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க சர்ச்சு பக்கத்துல இருக்காது, ஆனா ஏதோ ஒரு சர்ச்சு உங்க பக்கத்துல இருக்கும். எந்த சர்ச்சா இருந்தாலும் சரி, அந்த சர்ச்சில் போய் கர்த்தருக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டு போயிடணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ண போதும், ஒரு நாள்ல ஒரு டைம் ஆகுது. ஸோ நம்பர் 6, ஆறாவது, வாரத்திற்கு ஒரு நாளோ மாசத்துக்கு ஒரு நாளோ கண்டிப்பா உங்க ஊர்ல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரவுண்டு நீங்க விடணும். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? உங்க ஊர்ல இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எப்படியாவது ஒரு ரவுண்டு, ஒரு 2 மணி நேரமோ 1 மணி நேரமோ போய், எக்ஸ்பெஷலி எங்க போகணும் அப்படின்னா இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்கல்ல அங்க போகணும். போய் பார்த்துட்டு ஒரு ரவுண்டு விட்டுட்டு வந்தீங்கன்னா தப்பே பண்ண மாட்டீங்க. ஸோ வாரத்துக்கு ஒரு டைமோ மாசத்துக்கு ஒரு டைமோ ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். சரியா? ஓகே. நம்பர் 7, ஏழாவது, வாரத்திற்கு உங்க பாஸ்டர் பேசுகிற செய்தியை தவிர ஏதோ ஒரு நல்ல செய்தியை நீங்களா அதை கேட்டு அதை நோட்ஸ் எடுக்கணும். வாரத்திற்கு ஒரு செய்தி நீங்க கேட்டு காதுல கேட்டு ஃபுல்லா கேட்டு நோட்ஸ் எடுக்கணும். ஸோ நம்பர் 8, நீங்க உங்க சர்ச்சில் உங்க பாஸ்டருக்கு இல்ல சர்ச்சில் ஏதாவது ஒரு பணிவிட நீங்க கண்டிப்பா செய்யணும். ஏதாவது ஒரு பணிவிட. நான் எங்க பாஸ்டருடைய துணியை அலசி போடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவேன். அதான் எங்க பாஸ்டர் சாப்பிட்டே இருப்பாங்க, பின்னாடியே வெயிட் பண்ணுவேன்.
சாப்பிட்டு முடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஓடி போய் தட்டை வாங்கிட்டு கொஞ்சம் சோறை போட்டு அதுல சாப்பிட்டுருவேன். அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், எப்படா கால் அமுத்துறது கூப்பிடுவார் அப்படின்னு. எங்க பாஸ்டர் கால் வச்சுட்டே இருக்கும், நின்றுட்டே இருப்பார்ல. உடனே அதை பாஸ்டருடைய ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசல். நான் வேற எங்கேயும் உட்கார மாட்டேன், வாசல்லே தான் உட்காருவேன். எதுக்கடா இந்த எங்கே உட்காந்துருக்கேன்னா, கால் வலின்னா என்ன தானே கூப்பிடுவீங்க, அவருடைய காலை அமுத்தி விடணுன்றக்காகவே வாசலில் போய் உட்காருவேன். அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் இன்னைக்கு நான் பார்க்குறேங்க, அவ்வளோ ஆசீர்வாதத்தை பார்க்குறேன். எங்கள் பாஸ்டருடைய துணியை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 10 டைம் சோப் போடுவேன், கையே 10 போயிடும். ஏன் அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கணும் பாஸ்டருக்கு அப்படின்னு, அவ்வளோ அயன் பண்ணி. அப்படியே பாஸ்டர் கார் கழுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், அவெல்லாம் தோற்று போயிடுவான். இந்த சர்வீஸ் பண்ணுறான் பாருங்க, அவெல்லாம் தோற்று போயிடுவான். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கழுவி கொடுப்பேன். பைபிள் காலேஜில் படிக்கும்போது பைக்கு கார் என் கையில் தான் கொடுப்பாங்க. அவ்வளோ பார்த்து ஷாம்பு போட்டு கழுவி, சோப்பை போட்டு கழுவி. ஸோ அப்படி பணிவிட செய்யணும்னு ஒரு மனசில் உங்கள் ஊழியக்காரருக்கோ ஊழியம் செய்கிறவங்களுக்கோ சர்ச்சிலையோ நீங்கள் ஏதாவது ஒரு பணிவிட கண்டிப்பாக செய்யணும். ஓகேவா? ஸோ நம்பர் 9, மாசத்துல ஒருத்தருக்காவது ஏசப்பா பற்றி கண்டிப்பா சொல்லணும். ஒரு நாளுக்கு ஒரு டைம் சொல்லணும். நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல, உங்க மேல இன்னும் நம்பிக்கை வரல எனக்கு. சர்ச்சில் ஒரு தம்பி, வாலிப தம்பி இருக்கிறான், எப்போ எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாலும் எனக்கு நிறைய ஆத்துமா கிடைக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவான். நான் சொன்னேன், நீ தனித்தாள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கான், ஒரு நாளில் 10 பேர் 20 பேரை சந்திக்கிறான். வாலிப வயசு தான், உங்க வயசு. அவன்கிட்ட சொன்ன, நீ போய் ஊழியம் செய்கிற இடத்துல உள்ள அனுபவத்தை எல்லாம் சொல்லுப்பா அப்படின்னு சொன்னான். அவன் அனுப்பிவிட்டான், பட் டைம் இல்லாதனால சொல்லலை. இங்கே போன 3-4-5 வாரத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சர்ச்சு முன்னாடி அவன் சூசைன்னு சொல்லி ஒருத்தன் பலார்னு அடிச்சிட்டாங்க. அடித்து அவனுக்கு கண்ணமெல்லாம் செவந்து அவன் பேப்பரெல்லாம் கிழிச்சு போட்டு ட்ராக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டான். டேய் என்னடா அவனை இப்படி அடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், பரவாயில்ல பாஷா, அடிச்சது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ட்ராக்ஸ் அவன் குப்பையில் போடுறான், அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, அது இல்லைன்னா வீணாக போயிடும் அப்படின்னு சொன்னான். சுவிசேஷன் சொல்றவங்க இன்னைக்கும் இருக்க தான் செய்யறாங்க. ஒரு நாள் ஒருத்தருக்கு சொல்லணும், எப்படியோ சரி ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்காவது சொல்லுங்களேன். ஓகே, 10 கடைசியா உங்க அம்மா அப்பாவுக்கு வாரத்துக்கு ஒரு டைமாவது ஒரு முத்தம் கொடுத்துரும். என்ன பாக்குறீங்க? ஹலோ, எங்க அப்பா என்ன பார்த்தாலே தெரிச்சு ஓடுவார் பாஸ்டர். எங்க அம்மா அழுக்கு பாண்ட, வாய் ஊத்த நாரிட்டு இருக்கும். நான் சொல்றேன், உங்க அசுத்தத்தை வெக்கப்படாம கிளீன் பண்ணது உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் தான்ப்பா. அதான் நம்ம யாராவது கக்கா பண்ணி வச்சிருந்தாங்கன்னா பார்த்துட்டு தூரம் ஒதுங்கி போவோம். ஒரு நாள் என் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வீடு அப்படியே பைப்புலேருந்து தண்ணி அடிச்சது மாதிரி ஃபுல்லாக அடிச்சு வச்சுட்டான். ஒரே கலக்கம் வீட்டுக்குள்ள ஃபுல்லா. என்னடா இவன் இப்படி வைத்தால போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி 2 நாள் தாண்டி பார்த்தா அப்படியே கெட்டியாக பண்ணிட்டான். உடனே பாஸ்டர்மா எல்லாரையும் கூப்பிட்டு, ஏ வாங்க 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 வாங்க, பையன் கட்டிக்காக்கா பண்ணிட்டான். ஒரு வாரமா அவன் பைப்பு திறந்து விட்டது மாதிரி அடிச்சிருந்தா, கட்டிக்காக்கா பண்ணிட்டான். உடனே அவன் பண்ணதோட அவனை எடுத்து முத்தம் கொடுத்து, சே பாத்தியாடா சரியாச்சுடா அவனை வயிறு, கட்டிக்காக்கா பண்ணிட்டா. பாவி, கழுவிட்டாவது வந்து முத்தம் கொடுக்கலாம்ல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்க அம்மா அப்பா உங்க அசுத்தத்தை அழுறதுக்கு அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிச்சதே இல்லப்பா. இன்னைக்கு நீ பலவீனமா படுத்துட்டேன்னு வையேன், உடம்பு நல்லா படுத்துட்டு வையேன், உன் ஃப்ரெண்டு உன் பாத்ரூம் அள்ள மாட்டான்ப்பா, உன் பாத்ரூம் அள்ள மாட்டான். ஆனா உன் அம்மா அப்பா நல்லவங்களா இருந்தா அவன் பக்கத்துல வந்து, நீ ஏன் ஜாமி கவலைப்படுற, நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படுற, நீ பண்ணு, இதுல பண்ணு, நான் பிடிச்சி ஊத்துறேன், நான் கிளீன் பண்றேன், நீ பேம்பஸ்ல போ, நான் கிளீன் பண்றேன். இன்னைக்கும் உங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை மிஸ் பண்ணிடாத, அம்மா அப்பாவை வருத்தப்படுத்திடாத, அம்மா அப்பாவுடைய கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வர அளவுக்கு நீ நடந்துக்காத. அவங்க வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரும் உனக்கு சாபம். என் கண்ணால பார்த்துருக்கிறேன். அம்மா அப்பாவை எப்படியும் சந்தோஷமா வச்சுக்கோ. அவங்க உனக்கு தீமை செய்யாத ஒரே ஆத்மா, 2 ஆத்மா அவங்க தான் மோஸ்ட்லி. யாரோ ஒரு சிலருடைய அம்மா அப்பா ஒரு வேளை கெட்டவங்களா இருக்கலாம், அது இருக்கலாம், சொல்ல முடியாது, இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு. ஆனா 90% அம்மா அப்பா. அதனால உங்க அம்மா அப்பாட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது, ஒரு நாள்ல ஒரு 20 நிமிஷம் ஆகுது, உங்க அப்பா போனாருன்னா கழுத்தை பிடிச்சி உட்காருப்பா, உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, பேசு. உங்க அம்மாவை பிடிச்சி அரைஞ்செல்லாம் போ, வாமா உட்காருமா, 20 நிமிஷமாவது பேசு. 20 மினிட் ரொம்ப பேச வேண்டாம்.
அந்த 20 நிமிஷத்துல எனக்கு பேனா வேணும், பென்சில் வேணும், எனக்கு கார் வேணும், பைக் வேணும் அப்படின்னு பேசிட்டு கூடாது. வா ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படி. ஏற்கனவே அந்த அவங்களே நொந்து போய் உட்காந்துருக்காங்க. அதுக்கடையில அத வெந்த புண்ணுல வேல் பாய்ச்சினது மாதிரி எனக்கு அந்த பைக் தான் வேணும், இந்த கார் தான் வேணும். அந்த நேரத்துல எவ்வளோ ஸ்வீட்டான அம்மா, அப்படியே அவங்களை புகழ்ந்து நல்ல அம்மா நல்ல அப்பா, அந்த 20 மினிட்ஸ் இந்த 10 காரியத்தையும் நீ செய்வாயானா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா அப்படியே வளர்ந்து பெருகி நீ ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஆளா இருப்ப.